வணக்கம். ஆஹ் நம்ம இப்போ பஞ்சுகாண்டத்துல குன்றக்குறவை பார்த்துட்டு இருக்கோம். குன்றக்குறவையில அவர்கள் எப்படி மலையில போய் நீராடி வரும்பொழுது வேங்கை மர நிழல்ல கண்ணகியை பார்த்தார்கள். அப்போ அவளை ஒரு தெய்வமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், அவளை எப்படி பரவி பாடுதும் என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து தலைவி அறத்தோடு நிற்றலோட நிறுத்தியிருந்தோம். தலைவழி அறத்தோடு நிற்றல் என்றால் தன்னுடைய மனதுக்கு உகந்த தலைவன் இவன் தான், இவனை திருமணம் செய்து கொண்டால் தான் என்னுடைய நோய் தீரும் என்று தலைவி தோழிக்கு உண்மையை சொல்வது. அறத்தோடு நிற்றல்னா உண்மையை சொல்வது அப்படிங்கிறது தான் பொருள். இங்க அவ தலைவி தோழியிடம் அறத்தோடு நிற்கிறாள். அதோட அடுத்தது அவங்க எப்படி வரைவு கூறுதல், திருமணத்துக்காக கண்ணகியை வேண்டுதல், அதோட இந்த பகுதி முடியுது. சோ இப்ப நம்ம தலைவி அறத்தோடு நிற்றல் அந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்கணும். 11வது பாடல் அதுல இருந்து பார்க்கலாம். தலைவி அறத்தோடு நிற்றல். இறை வளை நல்லாய் இது நகையாகின்றே, கரி வளர் தன் சிலம்பன் செய்த நோய் தீர்க்க அறியாள் மற்ற அன்னை அலர்கடம்பன் என்றே வெறியாடல் தான் விரும்பி வேலன் வருக என்றாள். இது அந்த 4 பாட்டும் ஒரே பொருள்ல வரக்கூடிய ஒன்றடுக்கி சொல்லக்கூடியவைதான் 4 பாடல்களுமே. இறை வளை நல்லா, இறைனா வளைந்த வளைந்த அழகான வளையல்களை அணிந்த தோழியே இது நகையாகின்றேன். இப்போ நம்மளுடைய நற்றாய் செய்யக்கூடிய இந்த செயல் நகைப்புக்குரியதாக இருக்கிறது. நோய் செய்தவன் ஒருவன், ஆனால் நோய் செய்த ஒருவனை விட்டு இன்னொருவன் மேல் ஏற்றி நோயை கூறுவது என்பது நகைப்புக்கிடமானது. கரி வளர் தன் சிலம்பன் செய்த நோய் தீர்க்க. கரி வளர்ன, கரினா இங்க மிளகு, மிளகு கொடி வளர்கின்ற குளிர்ச்சியான மலைப்பகுதியை சேர்ந்தவனாகிய நம்முடைய தலைவன் செய்த நோயை தீர்ப்பதற்காக, காதல் நோயை தீர்ப்பதற்காக அறியாள் மற்ற அன்னை, அன்னைக்கு அது தெரியாது, அதனால அவள் அறியாதவளாக அலர் கடம்பன் என்றே, கடம்பம் மலர்கின்ற கடம்ப மாலையை அணிந்தவனாகிய, கடம்ப மலர் முருகனுக்குரியது அப்படிங்கிறது ரொம்ப தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம். கடம்புல நிறைய வகை இருக்கு, அது எனக்கு தெரியாது, நான் ஒரே ஒரு வகைதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீர்க்கடம்பு, செங்கடம்பு, வெண்கடம்பு, இந்த மாதிரி நிறைய வகை இருக்கு அப்படின்னு மதுரையில இருந்து ஒரு தம்பி ரொம்ப அழகான புத்தகம் ஒண்ணு போட்டிருக்காரு. கடம்ப மலர்கள், கடம்பம் பத்தியே ஒரு தனியான புத்தகம் ஒன்று போட்டிருக்காரு. நான் அப்புறமா உங்களுடைய குரூப்ல இது பண்றேன். எஸ்பெஷலி பாம்பேல நிறைய கடம்ப மரங்களை பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. போகும்பொழுது என்னென்ன மரங்கள்லாம் இருக்கு, இங்க சென்னை மாதிரி அங்க என்ன மரங்கள் இருக்குன்னு பார்த்தேன். அங்க நிறைய கடம்ப மரங்கள் இருந்தது. ஒரு ஒரு கடம்புலயே பல வெரைட்டி இருக்கு இல்லையா, அது நல்ல பால் மாதிரி இருக்கும் பெருசா, வெண்கடம்பு. அந்த மரம் அங்க நிறைய இருக்கிறத, பெரிய இருக்கும், இலை நல்ல அந்த மரங்கள் நிறைய பாம்பேல பார்க்க முடிஞ்சது. சரி, இது டிராபிக்கல் இதுல வரக்கூடிய மரமா இருக்காது. அலர்கடம்பன் என்றே வெறியாடல் தான் விரும்பி வேலன் வருக என்றாள். வேலனை அழைத்து வெறியாடலை இப்பொழுது நிகழ்த்தப் போகிறாள். அது நகைப்பிற்கு உரியதாக இருக்கிறது. காரணம், நோய் செய்தவன் வேறொருவன். திரும்ப அடுத்து வரக்கூடிய 3 பாடல்களும் இதே பொருள் தரவுகள் தான். ஆய்வளை நல்லாய் இது நகையாகின்றே, மாமலை வெற்பன் அவனின் குறுகு பெயர் குன்றம் வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய தோழியே இது நகையாலை வெற்பன் நோய் தீர்க்க வரும் வேலன். மாமலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவன் செய்த நோயை தீர்ப்பதற்காக வேலன், அவன் ஏதாவது ஒன்று குறி சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு காசு வாங்கணும், அதனால ஏதாவது ஒன்றே இதுதான் இது காரணம் அது காரணம் என்று ஏதாவது ஒரு பொய்யாக ஒரு குறியை சொல்லுவான். தீர்க்க வரும் வேலன், வருமாயின் வேலன் மடவன். அப்படி வரக்கூடிய வேலன் ஆகவன், குறி சொல்லக்கூடிய வேலன் மடவன், அவன் ஒரு மடையன். அவனின் மடையன் யார் என்றால் குறுகு பெயர் குன்றம் கொன்றான் மடையன். அவன் மேல் ஏறி முருகன் அருள் சொல்ல போகிறான் இல்லையா, அவன் அதோட முட்டாள். இவன் குறி சொல்ல வரவன் முட்டாள் என்றால், அவன் மேல் ஏறி வேலனாக முருகன் குறி சொல்ல போகிறான் இல்லையா, அவன் இன்னும் முட்டாள். குறுகு பெயர் குன்றான், குறுகு பெயர் குன்றம் கொன்றான். கிரௌஞ்ச மலையை கொன்றவனாகிய முருகன் அவனும் ஒரு மடவன், அவனும் ஒரு மடையன். செறிவளைக்கை நல்லாய் இது நகையாகின்றே, வெறி கமழ் வெற்பன் நோய் தீர்க்க வரும் வேலன், வேலன் மடவன் அவனினும் தான் மடவன் ஆள் அமர் செல்வன் புதல்வன் வருமாயின். அதே போல்தான், நமக்கே புரியுது. செறிந்த வளையல்களை அணிந்த தோழியே இது சிரிப்புக்குரியதாக இருக்கிறது. வெறி கமழ் வெற்பன், வெறினா நறுமணம் மிகுந்த, மலையில நிறைய நல்ல நறுமணம் மிகுந்த மரங்கள் வளர்கின்றன, அதனால அது இந்த வாசனை இதழோட வெறி கமழ் வெற்பன், பெரிய மிகப்பெரிய அந்த மலையைச் சேர்ந்தவனாகிய தலைவன் செய்த நோய்க்காக அன்னை வேலனை அழைக்கிறாள். அப்படி வரக்கூடிய வேலன் மடவன், அவன் மேல் ஏறி குறியை சொல்ல போகிற, நிகழ்த்த போகிற
ஆலமர் செல்வன் புதல்வன். இங்கே ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தவனாகிய தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது சிவபெருமானுடைய புதல்வனாகிய முருகனும் ஒரு மடவன் தான் அப்படிங்கிறார். நேரிழை நல்லாய் நகை ஆம் மலைநாடன் மார்பு தரு வெண்ணோய் தீர்க்க வரும் வேலன். தீர்க்க வரும் வேலன் தன்னினும் தான் மடவான் கார் கடம்பம் தார் என் கடவுள் வரும் ஆயும். என்னுடைய கடவுள் தான் அவன். எம்முடைய கடவுளாகிய முருகன் தான் வரப்போறான். கடம்ப மாலையை அணிந்தவனாகிய அந்த முருகன் மடையன். அவனை தனக்குள் ஏற்றிக்கொண்டு குறி செல்ல போகிற அந்த வேலனும் மடையன். காரணம், எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோயானது மலை நாடனுடைய மார்பினால் உண்டானது. அவனுடைய காதலினால் உண்டான இந்த நோயை பற்றி அன்னை அறியாமல் இப்பொழுது வேலனை அழைத்து வெறியாட்டு வைக்கிறாள். அப்போ நம்ம உண்மையை சொல்லி இதை தடுத்து அவனை திருமணம் செய்து கொள்ள கண்ணகியை நாம் வேண்டுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் அப்படி நகருது. அடுத்தது தலைவன் சிறைப்புறத்தானாக தோழி சொல்லியது. இப்ப தலைவனுக்கு இதை உணர்த்தணும். அவன் மறைவில் இருந்து இதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். அப்போ அவள் தோழி சில வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே பாடல் நடனம் அப்படின்னு வர்றதுனால ஒரே பாடல அடுத்தடுத்து ஒரே மாதிரி பாடுற மாதிரி நடனத்துக்கு தகுந்தாற் போல பாடல்களாக இவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது இங்க தலைவன் சிறைப்புறத்தானாக இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். தோழி இங்கு பாடுறா. அடுத்து வரக்கூடிய 4 பாடலும் தோழி பாடக்கூடிய பாடல்கள். வேலனார் வெறியாடும் வெண்களத்து நீலப்பறவை மேல் நேரிழை தன்னொடும் ஆலமர் செல்வன் புதல்வன் வரும் வந்தால் மால்வரை வெப்பன் மன அணி வேண்டுதுமே. ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டெல்லாம். ரொம்ப எளிமையான பாடல்கள், ரொம்ப அழகான ஒரு நாட்டியத்துக்குரிய பாடல்களாக இருக்கு. வேலனார் வெறியாடும் வெண்களத்து. வெண்களம்னா அங்க கீழே அந்த அரிசி அந்த மாதிரியான குங்குமம் எல்லாம் போட்டு அந்த இடத்த வெறியாடும் களம் அப்படின்னு சொல்லி அதை அமைச்சிருப்பாங்க. நம்ம நிறைய சங்க இலக்கியத்துல அதை படிச்சிருக்கலாம். பூக்களையும் அரிசி எல்லாத்தையும் தூவி அந்த இடத்த ஒரு களம் போல அமைப்பார்கள். களம் அமைக்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்னும் கேரள கோவில்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் தான். பகவதி அம்மன் பூஜையின் போதெல்லாம் அந்த களம் அமைப்பது அப்படிங்கிறது ஒண்ணு செய்வாங்க. எப்படி போர்க்களத்துக்கு களம் இருக்கிறதோ அது போல இந்த மாதிரியான பூஜைகளுக்கும் களம் அமைப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இங்க வேலனார் வெறியாடக்கூடிய அந்த வெண்களத்துல வெம் என்றால் இங்க சிவந்த நிறைய சிவந்த குருவிப்பூக்கள் எல்லாம் சொரிந்து காந்தல் எல்லாத்தையும் பயன்படுத்தி இருப்பாங்க. அதனால அதை வெண்கலம் அப்படின்றான். நீலப்பறவை மேல் ரொம்ப அழகான வார்த்தை. இத படிச்சது உடனே ரொம்ப அழகா இருந்தது. மயிலுக்கு நீலப்பறவை அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறாரு. இங்க முன்னாடி ஒரு பிணிமுகம்னு ஒரு பேர் பார்த்தோம். அதுவும் மயிலுக்குரிய பேர் தான். இங்க நீலப்பறவை மேல் நேரிழை தன்னோடும். நேரிழை என்றால் இங்கே வள்ளி. அந்த முருகன் நீலப்பறவை மேல மயில் வாகனத்தின் மேல தன்னுடைய மனைவியாகிய வள்ளியோடு வருவான். காதலிக்கு தான் இங்க முக்கியமான இடம். நேரிழை தன்னோடும் ஆலமர் செல்வன் புதல்வன் வரும். நம்ம இப்படி வேலனை அழைத்து வெறியாட்டு விட்டால் அவன் நிச்சயமாக வேலன் வருவான். நம்முடைய குலதெய்வமாகிய வேலன் வருவான். அவன் நீலப்பறவை மேல் தன்னுடைய காதலியாகிய வள்ளியோடு அமர்ந்து வருவான். அவன் ஆலமர் செல்வன் அமர்ந்த சிவனுடைய புதல்வன். அப்படி வந்தால் நாம் அவனிடம் என்ன நோய்க்கு காரணம் என்ன என்றெல்லாம் கேட்க வேண்டாம். மால் வரை வெப்பன் மன அணி வேண்டுதுமே. இந்த மலைக்குரிய தலைவனையே எங்களுக்கு திருமணம் செய்து கொடு என்று நாம் அவனை வேண்டுவோம். வேலனை நாம அந்த வழிபாடு அவன் மேல் நிகழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த தோழி சொல்றான். கைலை நல்மலை இறை மகனை நின் மதிநுதல் மயில் இயர் மடவரல் மலையர் தம்மகளார் செயலைய மலர்புரை திருவடி தொழுதேம் அயல் மனம் ஒழி அருள் அவர் மனம் எனவே. அழகான பாட்டு. கைலை நல்மலை இறை மகனை, கைலாயத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நல் மகனாகிய முருகனை நாம் வேண்டுமா. அவன் வருவான். வேலன் வெறியாட்டு விட்டால் முருகன் வருவான். நின் மதி நுதல் மயில் இயல் மடவரல் மலையர் தம் மகளார் செயலைய மலர்புரை. செயலை அப்படின்னா அசோகம். அசோக மலர் போன்ற அழகான பாதங்களை உடையவளாகிய வள்ளி. இங்க அவன் வள்ளியோடு இணைந்து நீலப்பறவை மேல் வருவான். இங்கேயோ அதுதான் இங்க சொல்றாரு. நின் மதி நுதல், பிறை போன்ற அழகான நெற்றியை உடையவளாகிய மயில் போல சாயலை உடையவளாகிய தன் காதலியான வள்ளியோடு முருகன் வருவான். அப்படி வந்தால் அவளுடைய, ஏன்னா இவங்களுடைய குலத்தை சேர்ந்தவள் தான் வள்ளி இல்லையா, அதனால வள்ளிக்கு இவர்கள் மனம் இறங்குவாள். அப்படிங்கிறதுனால வள்ளியினுடைய பாதங்களை நாம் வணங்குவோம். அவளுடைய பாதங்கள் அசோக மலர் போல அழகான சிவந்த பாதங்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஓமை. இது வரைக்கும் அசோக மலரை பாதங்களுக்கு ஓமையா வேற எங்கேயும் நம்ம பார்க்கல. செயலைய மலர் புரை, செயலை என்ற அசோக மரத்தினுடைய அந்த மலர்களை போல பாதங்களை உடையவளாகிய வள்ளியினுடைய திருவடியை நாம் வணங்குவோம். வணங்கி
அயல் மனம் ஒழி. வேறு ஒருவருக்கு எங்களை திருமணம் பேசிக் கொள்வதை தடுத்து விடு. மாறாக இவரையே என்னுடைய மனம் கவர்ந்த தலைவனையே எங்களுக்கு திருமணம் செய்து கொடு என்று அவரை நாம் வேண்டுவோம் அப்படிங்கிறார். அடுத்தது, மலை மகள் மகனை நின் மதி நுதல் மடவரல் புலமலை உரைத்தரு புறவர் தம் மகளார் நிலை உயர் கடவுள் நின் இணையடி தொழுதேம் பலரறி மனம் அவர் படுகுவர் எனவே. முதல்ல இந்த தலைவனையே எங்களுக்கு திருமணம் செய்து கொடு என்று வேண்டுவோம் அப்படின்னு சொன்னா முதல் பாட்டுல. இரண்டாவது பாட்டுல வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அபாயம் நடந்தால் அதை தடுத்து விட்டு இவனையே திருமணம் செய்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா. மூன்றாவதுல பலர் அறி மனம், அது கூட அந்த திருமணம் கூட எல்லாரும் பார்க்கும்படியாக நடக்க வேண்டும். அப்போ இங்க முன்னாடிலாம் நம்ம களவு மனம் அப்படிங்கிறது அதையும் செய்யலாம், அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரியான பழைய இலக்கியங்களை நம்ம பார்த்திருக்கோம். சங்க இலக்கியம் களவு மனத்தையும் உடன்போக்கு மனத்தையும் உயர்வாக பேசிய காப்பிய பாடல்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இங்க சிலப்பதிகாரத்துல வேறு ஒரு குரல் ஒலிக்குது. இங்க பாத்தீங்கன்னா, பலர் அறி மனம் அவர் படுகுவர் எனவே, எல்லாரும் பார்க்கும்படியாக சுற்றத்தவர்கள் அயலவர்கள்லாம் கூடி நிற்க ஒரு திருமணத்தை அவன் செய்து கொள்ள வேண்டும். யாரும் அறியாமல் உடன்போக்கு போய் திருமணம் செய்து கொள்வது அல்லது அவங்க ஊர்ல போய் திருமணம் செய்து கொள்வது இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் பார்க்க திருமணம் நடக்கணும். அதுதான் இங்க சொல்றான். மலைமகள் மகனை, பார்வதியினுடைய மகன் அவன் நிச்சயமாக வேலன் வெறியாடினால் வருவான். நின் மதி நுதல் மடவரல் புலமலை உரை தரு புறவர். பின்னாடி இந்த சின்னதா எழுதுற வார்த்தைகளை வச்சு எழுதுறது பின்னாடி வரக்கூடிய பக்தி இலக்கியங்கள்ல இந்த மாதிரி வந்துருச்சு. திருப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். ரெண்டு வார்த்தை 3 வார்த்தையை கோர்த்து பாடல்களை எழுதக்கூடிய வழக்கம். அதாவது இந்த சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்கள் பின்னாடி நிறைய சிற்றிலக்கியங்களுக்கான அடி எடுத்து கொடுத்தவையாக இருந்தன அப்படிங்கிறத இதுல வரக்கூடிய சில பாடல்கள் மூலமாகவே நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட மதி போன்ற நெற்றியை உடையவளாகிய புலமலை உரை தரு புறவர் தம் மகளார், மிக அழகான மலையினுடைய மகளாகிய இங்க வள்ளியை பிடிக்கிறார். அவன் மலைமகளுடைய மகன். அவன் திருமணம் செய்து கொண்டதும் ஒரு மலை மகளை தான். மலையில வளர்ந்த ஒரு வள்ளி என்கிற ஒரு புறப்பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான். அவனோடு அவன் வருவான், மயில் மேல் வருவான். அந்த நிலை உயர் கடவுளாகிய அவனுடைய இணையடியை நாம் தொழுவோம். எதற்கென்றால் பலர் அறிய நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த தலைவனை. இப்ப தலைவன் சிறப்புறமான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க எல்லாம். அப்போ அவனுக்கு இதெல்லாம் புரியும். இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம், களவொழுக்கம் வேண்டாம், இனிமேல் இப்படி ஒரு திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று. அடுத்ததும் அவங்க அதை தான் சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அந்த தங்களுடையது அப்படிங்கிற அந்த இது இருக்கு, இணைப்பு பாருங்க. அடுத்த பாட்டுல அது நல்லாவே இன்னும் புலனாகுது. புறமகள் அவள் எம் குலமகள் அவளோடும் அருமுக ஒருவ நின் இணை அடி தொழுதோம், அடி இணை தொழுதோம் துறை இசை நினது இரு திருவடி தொடுனர் பெருக நல் மனம் விடு பிழை மனம் எனவே. இங்க பிழை மனம் அப்படிங்கிறது களவு மனத்தை பிழையான மனம் அப்படின்னு சிலப்பதிகாரம் இங்க சொல்லுது. முன்னாடி களவு மனம் உயர்ந்தது அப்படின்னு சொல்ற சங்க இலக்கிய குரலை நம்ம பார்த்திருக்கோம். உடன்போக்கு போன போது செவிலி எப்படி போய் காலே பறி தப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழ் இழந்தனவே, இந்த வானுலகத்துல இருக்கக்கூடியதை விட மக்கள் பலர் இருக்காங்க, ஆனா இவங்க 2 பேரும் என் கண்ணுக்கு படலையே அப்படின்னு சொல்லி செவிலி புலம்பி பாடிய பாடல்களை எல்லாம் நம்ம உடன்போக்கு போன போது பாடிய பாடல்களாக பார்த்திருக்கோம். ஆனால் சிலப்பதிகார காலகட்டம் வரும் பொழுது அந்த உடன்போக்கு என்பதும் களவு மனம், அதாவது இயற்கையை ஒரு சாட்சியாக வைத்து திருமணம் செய்து கொள்ளுதல் அப்படிங்கிற வழக்கமும் மாறி போகுது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப இதுல இந்த களவு மனத்தை இவர்கள் பிழை மனம் அப்படின்னு இதுல சொல்றாரு. புறமகள் அவள் எம் புலமகள், எங்களுடைய புலமகளாகிய. பாருங்க, இதுல முருகனுடைய இன்னொரு மனைவியாகிய தேவயானை பற்றிய பேச்சே வரல. இங்க வள்ளி பத்தி மட்டும்தான் பேச்சு வருது. ஏன்னா இவங்களுடைய குலத்தை சேர்ந்தவள் அவள். அதனால அந்த ஒரு பிணைப்பு அந்த புறவர்களுக்கு இன்னும் அதிகமா இருக்கு. முருகனோட அவனுக்கு அதிகமா பிணைப்பு இருப்பதற்கு காரணமும் வள்ளிதான். அதனாலதான் வள்ளி முருகனை அவர்கள் இன்னும் தங்களுக்கு இணக்கமான ஒரு கடவுளாக பார்க்கிறார்கள். அவங்க வீட்டுல பெண் எடுத்தோம் இல்லையா, அதனால எவ்வளவு ஒரு இது சமூக வழக்கம். புறமகள் அவள் எம் குலமகள் அவளோடும் அருமுக ஒருவர், ஆறுமுகத்தை உடைய முருகனே உன்னுடைய இணை அடியை நாங்கள் வணங்குகிறோம். அப்படி வணங்கினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பெருக நல் மனம், பலர் அறிய உற்றார் உறவினர் சூழ பெற்றோர் எடுத்துக் கொடுக்கக்கூடிய நல்ல திருமணத்தை நாங்கள் நடத்தி கொள்வோம். பிழை மனமாகிய களவு மனத்தை நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம். எனவே தலைவனை நீ எல்லாரும் கூடி பார்க்க இவளை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி இங்க தோழி தலைவன் சிறைப்புறமாக இருக்க சில பாடல்களை
பாடுகிறாள். அடுத்து வரக்கூடியதும் பாத்தீங்கன்னா, தோழி தலைமகனுக்கு அலர் அறிவுறுத்தி. இப்படி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு நீ இப்படியே திருத்தரமா வந்துட்டு போவ, அதனால விரைந்து அவளை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி தலைவனுக்கு நேரடியாக சொல்வது போல அமைந்த பாடல்கள் ஒரு 3 வருது. அடுத்தது ஊரா வீட்டுல தெரிஞ்சு திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதனால திருமணம் நடக்க போகிறது, அதனால நம்ம கண்ணகியை வாழ்த்துவோம் என்று சொல்லி கூடியதோட இந்த குன்றக்குறவை பகுதி முடியுது. இன்னொரு 10 பாட்டு தான் இருக்கு. என்று யாம் பாட மறை நின்று கேட்டருளி மன்றல் கண்ணி மலைநாடன் போவான் முன் சென்றேன் அவன் தன் திருவடி கைத்தொழுது நின்றேன் உரைத்தது கேள் வாழி தோழி. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இந்த பாட்டுலாம் இல்லையா, ரொம்ப எளிமையா புரியுது மாதிரியே இருக்கு. என்று யாம் பாட, இப்படி எல்லாம் நம்ம பாடுறத அவன் கேட்டுட்டு இருந்தான் மறைவுல நின்று. கேட்ட உடனே அவனுக்கு இப்ப மனசுல தெளிவாயிடுச்சு. இப்ப இதுமேல் இது மாதிரி செய்ய முடியாது, இவர்கள் வருத்தப்படுகிறார்கள், நம்ம திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்ப கிளம்பி ஊருக்கு போறான். போய் அவனுடைய உற்றாரை கூட்டி வருவதற்காக போகிறான். மறை நின்று கேட்டொருளி, ஒரு மறைவான இடத்துல நின்று இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தலைவன் மன்றல் கண்ணி மலைநாடன் போவான். கண்ணினா மலர் மாலைகளை சூடியவனாகிய தலைவன் கிளம்பி போகிறான், ஊருக்கு போறான். அப்ப அவன் முன்னாடி போய் நின்று அவனை தொழுது நான் சில வார்த்தைகளை சொன்னேன். சென்றேன் அவன் தன் திருவடி கை தொழுது நின்றேன் உரைத்தது கேள் வாழி தோழி. அவன் முன்னாடி நின்று நான் சில வார்த்தைகளை சொன்னேன், அதை உனக்கு சொல்றேன் கேளு அப்படிங்கிறான். கடம்பு சூடி உடம்பிடி ஏந்தி மடந்தை பொருட்டால் வருவது இவ்வூர் அறுமுகம் இல்லை அணிமையில் இல்லை புறமகள் இல்லை செறித்தோள் இல்லை கடம்பூன் தெய்வமாக நேரார் மடவ மன்ற இச்சிறுகுடியாரே. நீ மலர் மாலைகளை அணிந்து கொண்டு வருகிறாய், ஆனால் நீ வேலன் அல்ல என்பதை இந்த ஊர் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால நீ நீ வேலன் போல நீ மலர் மாலை கடம்ப மலர் மாலைகளை எல்லாம் சூடிக்கொண்டு நீ இந்த ஊருக்குள்ள வந்தா உன்னை முருகன் என்று நினைத்து மயங்குவார்கள் என்று நீ நினைக்கிற. ஆனா அப்படியெல்லாம் எங்க ஊர் மக்கள் மயங்க மாட்டார்கள், நீ வேறு ஒருவன் என்பதை தெரிந்து கொள்வார்கள். அதனால எந்த ஒரு சிறு குடியிலுமே வேற யாராவது புதுசா ஒருத்தர் வந்தா நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்ப இந்த இவன் எதுக்கு வரான், யாருக்காக இந்த ஊருக்கு வருகிறான், யாரை பார்ப்பதற்காக வருகிறான் என்பதெல்லாம் இந்த சிறு குடியில ஒரு அலராக பரவிவிடும். அதனால உன்னை யாரும் முருகன் என்று நினைத்து மயங்க மாட்டார்கள், நீ ஒழுங்கா போய் உங்க வீட்டுல போய் சொல்லி கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. அதுதான் இங்க சொல்றாரு. கடம்பு சூடி உடம்பிடி ஏந்தி, கடம்ப மாலையை சூடிக்கொண்டு கையிலே வேலை தாங்கிக் கொண்டு ஒரு மங்கைக்காக நீ இந்த ஊருக்குள் வருகிறாய். ஆனாலும் உனக்கு 6 முகங்கள் இல்லை, அழகிய மயில் இல்லை, 6 முகம் இல்லை, அணிமயில் இல்லை, புறமகள் இல்லை, உன்னோடு கூட ஜோடியாக ஒரு வள்ளியாகிய புறமகளும் இல்லை, செறித்தோள் இல்லை, அவளுக்கு அழகான செறிவான வளையல்கள் அணிந்த தோள்கள் இல்லை. அது கூட யாரும் வரல, தனியாதானே நீ வர. கடம்பூன் தெய்வமாக நேரார், ஒருவேளை நீ தெய்வமாக இந்த ஊருக்குள்ள வரையோன்னு சொல்லிதான் எங்க ஊர் மக்கள் மயங்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் நீ முருகனும் இல்லை உன்னோட வள்ளியும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். மடவர் மன்ற இச்சிறுகுடியோரே, இந்த சிறுகுடியில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் அறிவு உண்டு, அதனால அவர்கள் உன்னை முருகன் என்று நினைத்தெல்லாம் மயங்கி அப்படிலாம் மயங்க மாட்டார்கள். அதனால நீ யாரு, புதுசா ஏன் வர, எல்லாமே உங்களுக்கு தெரியும், அலர் பரவி இருக்கிறது ஊர்ல, நீ போய் உன்னுடைய பெற்றோரை அழைத்து கொண்டு வா அப்படிங்கிறான். அடுத்தது அவன் சரி என்று ஒத்துக்கொண்டு அவன் ஊருக்கு போய் அவர்களை அழைத்து கொண்டு வரப்போகிறான். அடுத்தது இவர்களுக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. இப்போ அவர்கள் கண்ணகியை வாழ்த்துகிறார்கள். வரைவு ஆகிவிட்டது. அதுதான் அடுத்து வரக்கூடிய பாடல்கள் அதுதான் சொல்லுது. என்று ஈங்கு அலர் பாடு பெற்றமை யான் உரைப்ப கேட்டு புலர் வாடு நெஞ்சம் புறம் கொடுத்து போன மலர் தலை வெப்பன் வரைவான் போலும் முலையினால் மாமதுரை கோள் இழைத்தாள் காதல் தலைவனை வானோர் தமராறும் கூடி பலர் தொழு பத்தினிக்கு காட்டிக் கொடுத்த நிலை ஒன்று பாடுதும் யாம். இப்போ முருகனை வேலனை அழைத்து வெறியாட்டு முருகனை எல்லாம் வணங்கியாச்சு. இப்போ இவனோடு சேர்த்து வைத்து திருமணம் செய்து கொள்வதற்கான அருளை வழங்கும்படி இப்பொழுது தெய்வமாக ஏற்றுக்கொண்ட கண்ணகியை நாம் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி அடுத்து வரக்கூடிய 4 பாடல்களும் கண்ணகியை தெய்வமாக வாழ்த்தி வணங்குவது. இப்போ அவள் எப்படி மிக உறுதியோடு நின்று தன்னுடைய கணவனை சென்று அடைந்தாளோ அதே போல நாம் மனம் விரும்புகின்ற கணவனை அடைவோம் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய பாடல்கள். என்று இங்கு அலர்பாடு பெற்றமை யான் உரைப்ப கேட்டு, இப்படியெல்லாம் அலர் ஊரில் எழுகிறது என்பதை நான் சொன்னவுடன், அதை கேட்டவுடன் இந்த தலைவன் அதை புரிந்து கொண்டு புலர் வாடு நெஞ்சம் புறம் கொடுத்து போன, இந்த மாதிரி அவனுடைய நெஞ்சம் புலர், இனிமே களவுல இதே மாதிரி திருட்டுத்தனமா பார்க்க முடியாது என்பது அவனுக்கு புரிந்து விட்டது. அதனால ஊரார் அறிந்து கொண்டு விட்டார்கள். எனவே அவனுடைய நெஞ்சம் இப்பொழுது வாடி போய் வேற வழியில திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணம் என்று சொன்னவுடன் அவனுடைய முகம் வாடி போகிறது. வேற என்ன பண்றது? மலர் தலை வெப்பன் வரைவானும் போலும்,
அவன் வந்து திருமணம் செய்து கொள்வான் போல் இருக்கிறது. அவன் திரும்ப ஊருக்கு போய் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இப்போ ஒருவேளை அவன் வந்து மனம் கேட்டு வரக்கூடும். அதனால நாம் கண்ணகியை இப்பொழுது வாழ்த்துவோம் அப்படிங்கிறான். அடுத்து வரக்கூடியதெல்லாம் கண்ணகியை அவர்கள் வாழ்த்தி பாடுவது. முலையினால் மாமதுரை கோள் இழைத்தாள். கோள் இழைத்தெல்லாம் தீங்கு செய்தது. மாமதுரைக்கு தன்னுடைய முலையின் காரணமாக தீங்கு செய்தவளாகிய அல்லது அதை எரியூட்டியவளாகிய காதல் தலைவனை வானோர் தமராரும் கூடி, வானவர்களும் தமர்களும் கூடி வாழ்த்த அவள் வானுலகத்துக்கு தன் கணவனோடு சென்றாள் அல்லவா? அப்படி பலர் தொழு பத்தினியை காட்டிக் கொடுத்த நிலை ஒன்று பாடுதும் யாம். இந்த கற்புடையவளை நமக்கு காட்டிக் கொடுத்த இந்த ஒரு தன்மையினை நாம் பாடுவோம். இப்ப அவங்க பார்க்காமலே இந்த காட்சி நடந்திருக்க கூடும். அவள் தனியாக தான் வந்து நின்றால் அந்த 14வது நாள் மானுலகத்திலிருந்து வந்து தேவர்கள் கூட்டிக் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவர்கள் பார்க்க அது நடந்தது. அப்போ அது ஒரு ஒரு காலத்தினுடைய அது ஒரு அருள். இப்படி ஒரு நடப்பதை இவர்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு அருள் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அதனால அந்த தன்மையை நாம் வாழ்த்தி அவளை வணங்கி பாடுவோம். இப்போ தலைவன் திரும்ப ஊருக்கு போயிருக்கான். திருமணத்தோடு ஒருவேளை அவன் வரக்கூடும் அப்படிங்கிறான். அடுத்ததும் அதேதான். பாடுகம் வா தோழி யாம் பாடுகம், பாடுகம் வா வாழி தோழி யாம் பாடுகம், பாடுகம் வா வாழி தோழி யாம் பாடுகம். நாம் பாடலாம். கோமுறை நீங்க கொடிமாட கூடலை தீமுறை செய்தாலை ஏத்தியாம் பாடுகம். நமக்கு நல்லாவே புரியுது. கோமுறை நீங்க பாண்டியனுடைய அரசாட்சி நீங்கும்படியாக இந்த கொடிமாட கூடலை கொடி நுடங்கி பறக்கின்ற மாடக்கூடலாகிய மதுரைக்கு தீமுறை தீயூட்டியவளாகிய கண்ணகியை நாம் வாழ்த்தி பாடுவோம். தீமுறை செய்தாளை ஏத்தி நாம் பாடுங்கால் மாமலை வெப்பன் மன அணி வேண்டுதுமே. ரொம்ப அழகா எளிமையா புரியக்கூடிய பாடலாதான் இருக்கு. அப்படி தீமுறை செய்தாளை நாம் வாழ்த்தி பாடினால் நமக்கு தலைவன் திருமணத்தோடு வருவான் என்பதை நாம் நம்புவோம். மாமலை வெப்பன் மன அணி வேண்டுது. அவளை நம்ம என்ன வேண்டணும் அப்படின்னா, நம்முடைய மலை வெப்பன் மன அணியோடு நம்முடைய ஊருக்கு திரும்ப வரணும் என்று வேண்டுவோம். பாடுற்று பத்தினி பெண்டில் பரவி தொழுவாள் ஓர் பைத்தரவு அல்குள் நம் பைம்புணத்துள் உள்ளாளே, பைத்தரவு அல்குள் கணவனை வானோர்கள் உய்த்து கொடுத்தும் உரையோ ஒழியாரே. வானக வாழ்க்கை அமரர் தொழுதேத்த காண நறுவேங்கை கீழாள் ஓர் காரிகையே, காண நறுவேங்கை கீழாள் கணவனோடு வானக வாழ்க்கை மறுதரவோ இல்லாளே. அது மடங்கி மடங்கி மடங்கணின்னு சொல்லக்கூடியதாக ஒரே வார்த்தை, ஒரே சொல் அல்லது ஒரே ஒரு வாக்கியம் மடங்கி மடங்கி வர பாடுவது அப்படிங்கிறது ஒரு அணி. அதெல்லாம் பின்னாடி நிறைய அந்த மாதிரியான அணிகளை எல்லாம் வைத்து பாடல்கள் புனையப்பட்டன. அந்தாதி இந்த மாதிரி நிறைய அந்தாதி இலக்கியமாகவே தனியா வந்தது. இந்த மாதிரியான இலக்கியங்கள் நிறைய வந்தன. இது போல இந்த இந்த அமைப்புகள் எல்லாம் முதல்ல சிலப்பதிகாரத்துல இருந்து தொடங்குது. இப்போ வந்து இங்க அவளை திரும்ப பரவி வாழ்த்துகிறார்கள். பத்தினி பெண்டில் பரவி தொழுவாள் ஓர் பைத்தரவு அல்குள் நம் பைம்புணத்து உள்ளாளே. நம்முடைய பசிய புணத்துள் அவள் இப்பொழுது வசிக்கிறாள். இப்போ தெய்வமாக நம்முடைய ஊரில் இருக்கிறாள். பைத்தரவு அல்குள், பைத்தரவுனா படம் எடுக்கக்கூடிய பாம்பு போன்ற அந்த பெண்களுடைய இடைப்பகுதி வந்து படம் எடுக்க, அதாவது வெறும் எடுக்க பாம்பு இல்ல, படம் எடுக்கக்கூடிய பாம்பு. அப்ப அதனுடைய நுனி கூர்த்தும் பக்கங்கள் விரிந்தும் இருக்கக்கூடிய சிறுத்து இருக்கக்கூடிய படம் எடுக்கக்கூடிய பாம்பினுடைய இடை போன்ற பெண்களுடைய அந்த இடையை சொல்வது அவளாகி. அப்படிப்பட்ட அல்குலை உடையவளாகிய கண்ணகி பலர் போற்றும் பத்தினி அவள் நம்முடைய பைம்புணத்தில் இப்பொழுது கடவுளாக வருகிறாள். அவளுடைய கணவனை வானோர்கள் உய்த்து கொடுத்தும் உரையோ ஒழியாரே. அவனுடைய கணவனை வானவர்கள் திருப்பி கொடுத்ததை நாம் பார்த்தோம். அந்த புகழை நாம் இப்பொழுது பாடுவோம் அப்படிங்கிறான். அடுத்து வானக வாழ்க்கை அமரர் தொழுதேத்த. அவன் கற்புடைய மகளிரை போற்றி வணங்கியதனால் காண நறுவேங்கை கீழாழ்வோர் காரிகையே. அவளுடைய வானக வாழ்க்கையை நாம் போற்றி பாடுவோம். அவள் இப்பொழுது தன்னுடைய கணவனை வேண்டி நின்று இந்த வேங்கை மரத்தினுடைய கீழ் நின்று தன்னுடைய கணவனை மீண்டும் அவள் அடைந்தாள். அந்த வானக வாழ்க்கையை அவள் அடைந்ததை நாம் பரவி வாழ்த்தி பாடுவோம். அவள் மீளாத ஒரு இன்ப வாழ்வை கணவனோடு வானுலகத்தில் பெற்றிருக்கிறாள். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வேண்டுவோம். அதே போல மீளவும் பிறப்பில்லாத கற்புடைய மறுதரவு இல்லாள். அவளுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. இனிமே அவள் வானுலகத்தை அடைந்து விட்டாள். மறுதரவு இல்லாளை ஏற்றி மீண்டும் பிறப்பற்றவளாகிய கண்ணகியை வாழ்த்தி நாம் பாட பெருகதில்லாம இவ்வூரும் ஓர் பெற்றி, இந்த ஊருக்கும் ஒரு பெருமை கிடைக்கட்டும், நமக்கு நாம் வேண்டுவது கிடைக்கட்டும், இந்த ஊருக்கும் ஒரு பெருமை கிடைக்கட்டும். பெற்றி உடையதே பெற்றி உடையதே பொன் தொடி மாதர் கணவர் மனம் காண பெற்றி உடையதே இவ்வூர். அப்படி கண்ணகி வேண்டுவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் என்றால்
நம்முடைய மனம் விரும்பக்கூடிய காதலர்களை நாம் திருமணத்தில் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு அருளும் பெருமையும் இந்த ஊருக்கு கிடைக்கும். இப்படி கணவனோடு மீண்டும் சேர்ந்தவளாகி கண்ணகியை நாம் பாடினால் காதலிக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அவர்களையே கணவராக பெறக்கூடிய பெருமையை இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் பெறுவார்கள். எனவே அவளுடைய பெருமையை, பெற்றின பெருமை, அவளுடைய பெருமையை நாம் பாடுவோம். அவளை பாடுவதனால் இந்த ஊரும் பெற்றுடையது அப்படிங்கிறார். அப்போ இப்ப இந்த குன்றம் அமைந்திருக்க இடம் சேரநாடு. அதனால அவர்கள் இந்த குல வழக்கப்படி அவர்கள் சேரனை வாழ்த்தி இந்த குன்றக்குறவையை முடிக்கிறார்கள். என்றியாம் கொண்டு நிலை பாடி ஆடும் குறவையை கண்டு நம் காதலர் கைவந்தார் ஆனாது உண்டு மகிழ்ந்து ஆனா வைகளும் வாழியர் வில் எழுதிய இமயத்தொடு கொல்லி ஆண்ட புடவர் கோவே. அரசனை வாழ்த்தி பாடுவது என்பது எல்லா பாடல்களையும் ஒரு மரபு. அதனால கொல்லிமலையை ஆண்டவனாகிய எங்களுடைய அரசன், வில் எழுதிய இமயம், இமயத்தில் சென்று விற்கொடியை நாட்டிவிட்டு வந்தவன் எங்களுடைய கொல்லிமலையை ஆண்டவனாகிய ஆண்ட சேர மன்னனுடைய புகழை வாழ்த்தி பாடுவோம். இப்படி நாம் பாடக்கூடிய குறவையினால் மகிழ்ந்து கொண்டு நிலைப்பாடி ஆடும் குறவையை கண்டு நம் காதலர் கைவந்தார். இப்படி நாம் தெய்வத்தை வாழ்த்தி பாடிய குறவை பாடல்களை கேட்டு தன்னுடைய ஊருக்கு சென்று தலைவன் மனம் பேசி மீண்டும் வருவான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைந்தால் உண்டு மகிழ்ந்து நாம் நன்றாக திருமணம் செய்து கொண்டு உண்டு மகிழ்ந்து ஆனா வைகளும் வாழியர் என்றென்றும் நாம் இன்ப வாழ்க்கையை வாழ்வோம். அப்படி ஒரு இன்ப வாழ்க்கையை நமக்கு அருளுகின்ற இமயத்தில் வில்லை பொறித்தவனாகிய கொல்லிமலையை ஆளக்கூடிய சேரனை நாம் வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த குன்றக்குறவை இதோடு நிறைவு பெறுகிறது. இப்பொழுது கண்ணகி ஒரு தெய்வமாக அவர்கள், அது ஒரு குறவர்களுடைய தெய்வமாக இருக்கிறாள். அடுத்து அவள் எப்படி ஒரு இன்னும் மீண்டும் பெரிய தெய்வமாக அவள் மாறப்போகிறாள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடியதுல வரும். அடுத்தது காட்சிக்காதை, அதுல சேரன் வரான் அந்த மலைக்கு. இந்த மலைக்கு சேரன் வரான். அடுத்தது வந்து காட்சிக்காதையில ஆரம்பிக்குது. நம்ம அடுத்த வகுப்புல அதை பார்க்கலாம். காட்சி